ஓம் சாந்தி. நான் ஒரு அழிவற்ற ஆத்மா. நான் ஆத்மா. இப்பொழுது நான் தன்னுடைய அனைத்து கர்ம இந்திரியம், ஸ்தூலம் மற்றும் சூக்ஷ்மத்தை கட்டுப்படுத்தி மனதை ஆத்மஸ்திதியில் ஸ்திரப்படுத்தி சுத்தமான சங்கல்பத்தை தனக்குள் நிறைக்கின்றேன். திவ்யமான புத்தி மூலமாக தன்னைத்தான்
சுத்தமான ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. அழியக்கூடிய இந்த சரீரம் நான் அல்ல. நான் ஒரு அழிவற்ற ஆத்மா. நான் ஆத்மா. மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். ஞான சூரியன் பரமாத்மாவின் குழந்தை. நான் ஆத்மா. என்னுடைய அனாதி சம்ஸ்காரத்தில் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய அனாதி சம்ஸ்காரமானது மிகவும் சுத்தமானது, பவித்திரமானது, நிர்மலமானது. திவ்யமான புத்தி மூலமாக நான் ஆத்மா தன்னைத்தான் பார்க்கின்றேன். திவ்யமான பிரகாசத்தின் ஒளி மண்டலத்தில் நான் ஆத்மா ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. அழியக்கூடிய இந்த சரீரம் நான் அல்ல. நான் ஒரு அழிவற்ற ஆத்மா. இப்பொழுது என்னுடைய மனதினுடைய நிலையானது தைரியமாக இருக்கின்றது. மனமானது மிகவும் அமைதியாக இருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் முழு நாளில் விஷயங்களின் விஸ்தாரத்திலிருந்து விடுபட்டு சாரத்தில் இருக்கின்றேன். நான் சக்தி நிறைந்த ஆத்மா. பவித்திரமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் என்னுடைய மனதை ஆத்மஸ்திதியில் ஸ்திரப்படுத்தி சுத்தமான சங்கல்பங்களை தனக்குத்தானே கொடுக்கின்றேன். தன்னைத்தான் சுத்தமான ஸ்வரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
நான் மாஸ்டர் ஞானசூரியன். இப்பொழுது நான் இந்த பஞ்ச தத்துவங்களையும் கடந்து ஆத்ம பறவையானது பறந்து சென்று கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா என்னுடைய உண்மையான வீடு பரந்தாமத்தில் ஞானசூரியன் பரமாத்மாவின் சிவபாபாவின் சொரூபத்தை காண்கின்றேன். நான் அஷரீரி ஆத்மா பாபாவின் முன்னால் தன்னுடைய அனாதி சர்வகுண சொரூபத்தில் ஸ்திரமாகி சாந்தியின் அமைதியின் குண்டமாக இருக்கின்றேன். இந்த அமைதியில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது. சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கின்றது. நான் ஆத்மா மிகவும் லேசாக இருக்கின்றேன். என்னுடைய மனமானது அமைதியினால் நிறைந்து கொண்டிருக்கின்றது. என்னிடமிருந்து அமைதியின் அதிர்வலைகளானது இந்த முழு உலகத்திலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியின் அனுபவத்தை செய்கின்றன. நான் ஆத்மா இந்த அமைதியில் சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கின்றது. சர்வ சக்திகள் மூலமாக ஆத்மாவாகிய நான் மிகவும் சக்திசாலியாக இருக்கின்றேன். நான் சக்தி நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா சச்சித் ஆனந்த ஸ்வரூப ஆத்மா. நான் ஆத்மா என்னுடைய மனதை பாபாவின் திவ்யமான ஸ்வரூபத்தில் அனுபவம் செய்கின்றேன். ஒரு பாபாவினுடைய லகனில் நினைவின் அனுபவம் செய்கின்றேன்.
ஆத்மாவாகிய நான் உண்மையான அன்பில் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவுடைய தொடர்பில் நான் ஆத்மா அமைதியின் டவராக இருக்கின்றேன். நான் ஆத்மா அசரீரியான சக்திசாலியான ஆத்மா. விதை ஸ்வரூபமாக இருக்கின்றேன். விதை ரூபமாக இருக்கக்கூடிய பாபாவின் முன்னால் தலைகீழான இந்த கல்பக மரத்தில் ஒளி நிறைந்த வேர் பகுதியில் ஆத்மாவாகிய நான் அமர்ந்திருக்கின்றேன். பாபாவின் சக்திசாலியான கிரணங்கள் மூலமாக ஆத்மாவாகிய என்னுடைய ஜென்ம ஜென்மத்தினுடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. பாபாவின் சக்திசாலி லகலின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன். அநேக ஜென்மத்தின் பாவ கர்மங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா சுத்தமான பவித்திரமான ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். தங்கத்திற்கு சமமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். நான் சாந்த ஸ்வரூப ஆத்மா. அமைதி சக்தி மூலமாக நிறைந்து கொண்டிருக்கின்றேன். பாபாவினுடைய மடியில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா
மனதை திட சங்கல்பத்தின் மூலமாக ஸ்திரப்படுத்துகின்றேன். மனம் புத்தி சகிதமாக அனைத்து கர்ம இந்திரியங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். தன்னைத்தான் ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளின் ஆதாரத்தினால் இனிமையான சந்திப்பு செய்வதற்காக லகனில் மூழ்கி இருக்கின்றேன். தன்னைத்தான் பரந்தாமத்தில் பாபாவின் முன்னால் அனுபவம் செய்கின்றேன். நாலாபுறமும் அமைதியின் பிரகாசமானது பரவிக்கொண்டிருக்கின்றது. மெதுமெதுவாக பாபாவின் முன்னால் தன்னைத்தான் காண்கின்றேன். பாபா இனிமையான புன் சிரிப்பு மூலமாக ஆத்மாவாகிய எனக்கு எல்லையற்ற அன்பான திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த அனுபவமானது எவ்வளவு லேசாக இருக்கின்றது. நாலாபுறமும் ஒளியினுடைய சூழ்நிலையை உருவாக்குகின்றது. இந்த ஒளியினுடைய சூழ்நிலையில் அஷரீரியான ஆத்மா பாபாவின் முன்னால் பாபாவினுடைய கண்களிலிருந்து எல்லையற்ற அன்பினுடைய திருஷ்டியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா எல்லையற்ற அன்பில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். கண்களின் மூலமாக சந்திப்பு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பாபாவினுடைய அன்பில் மூழ்கி பரமாத்மாவின் அன்பை எனக்குள் நிறைத்து கொண்டிருக்கின்றேன்.
இது எவ்வளவு அழகான அனுபவம்! என்னிடமிருந்து அன்பின் கிரணங்களானது இந்த முழு உலகிற்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. பாபாவிடமிருந்து சக்திசாலியான கிரணங்கள் ஆத்மாவாகிய எனக்குள் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த சக்திகள் மூலமாக ஆத்மாவாகிய நான் சம்பன்னமாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். இதில் சர்வ வரதானங்களும் நிறைந்திருக்கின்றது. நான் ஆத்மா வரதானி மூரத்தாக்கிக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் சர்வ குணங்களிலும் நிறைந்திருக்கின்றேன். எவ்வளவு விடுபட்ட மேலும் நிலையான அனுபவம் இது. இந்த சக்திகள் மூலமாக அனைத்து பலகீனங்களையும் சதா காலத்திற்காக சமாப்தி செய்து கொண்டிருக்கின்றேன். சர்வ சக்தி மூலமாக நிறைந்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். என்னிடமிருந்து முழு உலகிற்கும் நாலாபுறமும் சக்திகளின் கிரணங்களானது பரவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் சக்திகளின் அனுபவத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா
சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் பலகீனமான சங்கல்பங்களிலிருந்து விடுபட்டு கொண்டே இருக்கின்றனர். அநேக விதமான குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டு கொண்டிருக்கின்றனர். நான் ஆத்மா அஷரீரியாக இருக்கின்றேன். இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நான் அமைதி நிறைந்த ஆத்மா. அமைதிதான் என்னுடைய உண்மையான சக்தி. நாலாபுறமும் அமைதியின் வைப்ரேஷன் ஆனது பரவிக்கொண்டிருக்கின்றது. அசாந்தியில் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட இந்த அமைதியின் அனுபவத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா பரம பவித்திரமான ஆத்மா. நாலாபுறமும் பவித்திரத்தாவின் கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பவித்திரமான எண்ணங்களானது, சூழ்நிலைகளானது மெதுமெதுவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா என்னுடைய எதிரில் சக்தியின் கடலாக இருக்கக்கூடிய மகாஜோதி பரமபிதா பரமாத்மா வீற்றிருக்கின்றார். அவருடைய சக்திகளின் கிரணங்களானது
இந்த உலகத்தில் நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கிறது. முழு பிரம்மாண்டமும் அவருடைய சக்திகள் மூலமாக நிறைந்து கொண்டிருக்கிறது. நான் ஆத்மா சர்வசக்திவானின் கரணங்கள் நீர்வீழ்ச்சி போல் என் தலை மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா. நான் எவ்வாறு பரமாத்மாவை அடைந்திருக்கின்றேனோ அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரமாத்மாவினுடைய அன்பினையும் பாலனையையும் பாதுகாப்பினையும் அடைய வேண்டும். என்னிடமிருந்து சக்திகளின் கிரணங்களானது நாலாபுறமும் தூர தூரம் வரைக்கும் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த பவர்ஃபுல்லான கிரணங்கள் மூலமாக என்னை சுற்றிலும் சக்திசாலியான வாயு மண்டலம் உருவாகிவிட்டது. நான் ஆத்மா, நிராகாரமான ஆத்மா. இந்த தேகத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு அசரீரியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, ஈஸ்வரிய சக்திகளினால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். என்னை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் பாபாவினுடைய சக்திகளையும் அனுபவம் செய்ய வேண்டும். பாபா, இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அசாந்தியில், துக்கத்தில்
மரணத்தினுடைய பயத்தில் இருக்கின்றன. உங்களுடைய சக்திசாலியான கிரணங்களானது ஒவ்வொரு ஆத்மாக்களினுடைய பயத்தை போக்கி அவர்களும் உங்களுடைய வாரிசு குழந்தையாக வேண்டும். இந்த முழு உலகத்திலும் எவ்வளவு அசாந்தியான வைப்ரேஷன் நிறைந்திருக்கின்றது. இந்த அசாந்தியான வைப்ரேஷன் ஆனது உங்களுடைய சக்திசாலியான திருஷ்டி மூலமாக மெதுமெதுவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாக்களும் மரணத்தினுடைய பயத்திலிருந்து, அசாந்தியிலிருந்து, குழப்பத்திலிருந்து விடுபட்டு கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மாக்களும் சாதக பறவை போல அமைதிக்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. மிகவும் தாகத்தில் இருக்கின்றன. அவர்களுடைய தாகத்தை ஓ பாபா, நீங்கள் மட்டும்தான் தீர்க்க முடியும். உங்களிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் சக்திகளையும் அடைந்து கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா சக்தியின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். என்னுடைய அங்கத்திலிருந்தும் சக்திகளின் விதவிதமான கிரணங்களானது பரவிக்கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. அசரீரியான ஆத்மா. அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா
என்னுடைய எதிரில் மகாஜோதி, பத்தீத்த பாவனன், பவித்ரதாவின் கடல் பாப் தாதா இருக்கின்றார். சுகத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபா மட்டும்தான். நான் ஆத்மா, அசரீரியான ஆத்மா. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன், லேசாக இருக்கின்றேன். சர்வசக்திவான் பரமாத்மாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அடைந்து கொண்டு நான் ஆத்மா மிகவும் பிரகாசமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா ஞானஸ்வரூபமான ஆத்மா. அமைதியின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். நான் ஆத்மா பாபா இந்த உலகத்தில் உங்களை தவிர வேறு யாருமே உண்மையான அமைதியை கொடுக்க முடியாது. அமைதியின் வள்ளலாக இருக்கின்றீர்கள். உங்களிடமிருந்து பெறக்கூடிய அமைதி, அன்பு, சக்தி, இதில் அனைத்திலுமே சுயநலம் என்பது கிடையாது. உண்மையான அமைதியை அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா நாலாபுறமும் அமைதியின் வைப்ரேஷனை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளானது
மெதுமெதுவாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா, சர்வசக்திவான் பரமாத்மாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அடைந்து கொண்டு மீண்டும் ஆத்மாவாகிய நான் இந்த ஸ்தூலமான சரீரத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வந்து அமர்கின்றேன். நான் ஆத்மா, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. அசரீரியான ஆத்மா. நான் ஆத்மா. மிகவும் தூய்மையாக இருக்கின்றேன். பாபா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களின் நன்மைக்காகவும் அவர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எனக்காகவும் தினமும் ஒரு நிமிடமாவது நல்ல எண்ணங்களை நினைவு செய்வேன் என்று உறுதிமொழி செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.